நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உருக்குலைந்த வீடுகளை சீரமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் அங்கு வசிக்கும் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கூவசோலை மற்றும் வெள்ளக்காலனி பகுதிகளில் கனமழையால் சாலை ஓரம் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இரவு 25க்கும் மேற்பட்ட வீடுகளில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் 4 வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்து வீடுகள் அந்தரத்தில் தொங்குகின்றன. வருஷம் இதேதான் எங்களுக்கு பொழப்பு. அப்புறம் பின்ன மேலே யாருமே வந்து எட்டி பார்க்காது. மழை காலம் வரும்போது தான் பின்னி மறுபடி வரும், இல்லாட்டி யாருமே வந்து பார்க்காது. அதனால நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டே ஆகணும். அதுதான் எங்களோட இது. ரிவெட்மெண்ட்லாம் இடிஞ்சு உளுந்து ரொம்ப உயிருக்கு சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருந்து ரொம்ப உயிர் தப்பிச்சு ரொம்ப பொழைச்சது கடவுளோட பாக்கியம் தாங்க எங்களுக்கு. அதனால இந்த ரோட்ல வர்ற தண்ணி ஃபுல்லா ஏரியா உள்ளுக்கு இறங்கி தண்ணி ரிவெட்மெண்ட் இடிஞ்சு கீழே வீட்டு மேல உளுந்து ஆளுங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குங்க. எங்களுக்கு வந்துட்டு அரசாங்கம் நினைச்சு நீங்க எங்களுக்கு ஒரு மாற்று இடத்த இங்க ஊருக்குள்ளே பக்கத்திலேயே ஒரு மாற்று இடத்த ரெடி பண்ணி எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை நல்லா சந்தோஷமா இருக்குங்க. இடிந்து விழுந்த வீடுகளில் சிக்கிய 62 பேர் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வருடந்தோறும் மழைக்காலங்களில் இதேபோன்ற பாதிப்பு ஏற்படுவதாக கவலை தெரிவிக்கும் மக்கள் நிரந்தர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதுடன் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு மாற்று வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.